இந்த மூணுலையுமே உங்களுக்கு எந்த ரோல் பிடிச்சது? There's an interaction between students and teachers. So that is the reason why I prefer to be. நீங்கள் டீச்சராக இருந்திருக்கீங்க, பிரின்ஸிபலாக இருந்திருக்கீங்க, கரஸ்பாண்டாகவும் கிரசன்ட் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூலில் இருக்கீங்க. இந்த மூணுலையுமே உங்களுக்கு எந்த ரோல் பிடிச்சது? பிஎட் முடிச்சதும் எங்கள் அம்மா சித்தி பாத்திமா அவங்க வந்து MWA, அதாவது முஸ்லீம் விமென்ஸ் அசோசியேஷனுங்கிற இதில் கமிட்டி மெம்பராக இருந்தாங்க. MWA வந்து ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாங்க ராயப்பேட்டாவில். அம்மா சொன்னாங்க பிஎட் முடிச்சிருக்கேன், இல்லை இங்கே வந்து டீச் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பான்னு சொல்லி நான் ஸோ ஐ வென்ட் தேர் அண்ட் டீச்சிங் இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி நான் 4-5 வருஷமாக அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அதுக்கு மச்சான் அவங்க பிஎஸ்சி அவங்க சொன்னாங்க, ஏன் நீ இன்னொரு இடத்துல போய் வேலை பார்க்குறதுக்கு நாம ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருவோமே அப்படின்னு சொல்லி பைக்ராஃப்ட் கார்டன் ரோட்ல இருக்கிற அந்த பில்டிங், அதாவது வந்து ஏற்கனவே அமெரிக்கன் கான்சுலேட் ஜெனரல் வந்து அவருடைய வீடாக இருந்துச்சு, அதை வந்து ஸ்கூலாக மாற்றி என்ன வந்து அதுக்கு பிரின்சிபலாக போட்டாங்க. அப்போ நம்ம ஆரம்பத்தில் அது ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆரம்பித்தோம். இப்போ அந்த சமயத்தில் ஒரு 40 பிள்ளைகள் வந்து சேர்ந்தாங்க இஸ்லாமிக் பேக்ரவுண்டோட. ஆனால் அது இல்லாமல் நம்ம சகோதர இதை சேர்ந்த பிள்ளைகளையும் நம்ம வந்து படிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த ஒரு வகுப்பாக நம்ம கூட்டிக்கிட்டே போனோம். அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரியாக ஆகின பிறகு அது பிரின்சிபலாக நான் இருந்தேன். 25 வருஷம் பிரின்சிபலாக இருந்திருக்கேன். இப்போ சில்வர் ஜூப்ளி கொண்டாடின பிறகு மச்சான் சொன்னாங்க, நம்ம மதுரையில் கீழக்கரையில் அப்புறம் நாகூர்ல எல்லாம் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கிறோம், நீ இங்கே பிரின்சிபலாக இங்கே இருந்தால் மற்ற பள்ளியில் ஸ்கூலெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் இருக்காது, அதனால இங்கே புதுசாக ஒரு பிரின்சிபலை ஏற்பாடு பண்ணிட்டு நீ வந்து மற்ற ஊர்களுக்கெல்லாம் போய் பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்க. நம்ம சில்வர் ஜூப்ளியை கூட நல்ல ரொம்ப விசேஷமாக தான் கொண்டாடினோம். அப்போ அவங்க பிஎஸ்ஐ மச்சானும் அவங்க தலைமை தாங்கினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த கரஸ்பாண்டன்ட்ங்கிற ரோலில் வந்துட்டேன். டீச்சராகவோ அல்லது ஒரு பிரின்சிபலாகவோ அல்லது ஒரு கரஸ்பாண்டன்டாகவோ எந்த துறையில் உங்களுக்கு ரொம்ப பிடிப்பிச்சிருக்குன்னு சொல்லி கேட்கும்போது நான் முக்கியமாக டீச்சராக இருக்கிறத தான் ரொம்ப விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால் டீச்சர்னு சொல்லி வரும்பொழுது மற்ற பிள்ளைகளோட சேர்ந்து கலந்து அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, அவங்களுடைய முன்னேற்றம் என்ன, கஷ்டங்கள் என்னங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். சமயங்களில் வீட்டில் கூட பிரச்சனை இருக்கலாம், அதனால சில பிள்ளைகள் படிப்பில் பின்தங்கி இருக்கலாம். இப்போ அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு கேட்கும்போது சொல்லுவாங்க. பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களுக்கு எப்படி பிள்ளைகளுடைய கஷ்டங்களை நம்ம பார்த்து செய்ய வேண்டியிருக்குது, என்ன அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்குது. There's an interaction between students and teachers. So that is the reason why I prefer to be a teacher. Even now I prefer to be a teacher. Recently பிரின்சிபல் ஆன பிறகு கூட கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். அதாவது முதல்ல ஆரம்பத்தில் அந்த எண்ணம் இல்லை, இருந்தாலும் டீச்சர் ஆன பிறகு அந்த டீச்சிங் போஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். சூப்பர் மேடம். இப்போ நானுமே உங்கள்கிட்ட நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.